விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்னும் தேவ ஊழியர் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர். ஒரு நாள் அவர் 2 கால்களையும் இழந்த ஒரு செல்வந்தரின் வீட்டிற்கு விருந்துக்கு சென்றிருந்தார். விருந்து மேஜையில் இருவரும் தேநீர் அருந்தி கொண்டிருக்கும் போது ஊழியர் கூறினார், சகோதரனே, தேவன் உங்களுக்கு மறுபடியும் கால்களை கொடுக்க விரும்புகிறார் என்று. அதை கேட்ட செல்வந்தர் நம்பிக்கையற்றவராக, எனக்கு தான் 2 கால்களும் இல்லையே, இனி கால்கள் எப்படி வளரப்போகிறது என்றார். ஊழியர், தேவன் யாவற்றையும் செய்ய வல்லவர் என்றார். அவரது மனதில் விசுவாசம் துளிர்த்தது. ஆவியானவர் செல்வந்தரிடம், இன்றே கடைக்கு போய் உன் கால்களுக்கு காலணிகளை வாங்கிக்கொள் என்றார். செல்வந்தர் கடைக்கு போய் ஒரு ஜோடி காலணிகளை கேட்டார். கடைக்காரர் மேலும் கீழும் பார்த்தார். உங்களுக்குத்தான் கால்கள் இல்லையே, எந்த அளவில் காலணி கொடுக்க வேண்டும் என்றார். அவர் 7ஆம் நம்பர் காலணியை வாங்கி வீட்டிற்கு வந்து தனது முடமான கால்களில் போட்டு பார்த்தார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அந்த அறையை நிரப்பிற்று. ஒரு நொடியில் மளமளவென்று கால்கள் வளர்ந்தன. அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அவர் வாங்கி வந்த 7ஆம் நம்பர் அளவில்தானே அவர் கால்கள் வளர்ந்தன. மகிழ்ச்சி தாங்க முடியாமல் துள்ளி குதித்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. நம் வியாதியின் மத்தியிலும் பிரச்சனைகளின் மத்தியிலும் அவற்றில் நாம் கஷ்டப்பட வேண்டும் என்று நம் தேவன் விரும்புவதில்லை. அவற்றை மாற்ற வல்லவர் அவரே என்ற விசுவாசம் நம் உள்ளத்தில் வரும்போது இன்றைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதம் செய்து தேவன் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். கர்த்தர் அற்புதம் செய்யும் போது மற்றவர்கள் வியப்புக்குள்ளாகி, இந்த காரியம் எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படும் வண்ணம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அல்லேலூயா.